டே 7ஓட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் தான் டைகர் பார்க். ஸோ டைகர் பார்க் அப்படின்னாலே அது நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ரிசப்ஷன் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் என்ன டைகரை பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து காஸ்ட்டு பிக் டைகர், மீடியம் டைகர், ஸ்மால் டைகர் இந்த 3 ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. ஸ்மால் டைகர்னால் அந்த பேபி டைகர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு தான் வந்து போகணும். அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட கிட்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் புக் பண்ணது வந்து பிக் டைகருக்காக டிக்கெட் எடுத்தோம். ஸோ பிக் டைகருக்கான ஏரியா வந்து எங்கே அப்படின்னு தேடி போனோம். கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுதான் வந்து அந்த பிக் டைகர் இருக்கிற இடம். ஸோ உள்ளே போனதுமே அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுத்த அந்த ரெசிப்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். கொடுத்ததுமே நாங்கள் எடுக்க ஆரம்பித்த வீடியோ தான் இது. Silo, Dachi. Pasko. Smile. Hả? Anh đeo. Oh. Bộ. என்னதான் இது அவங்க வளர்க்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளே போகும்போது டைகர் அப்படின்னாலே அந்த பயம் இருக்கும்ல. ஸோ அந்த பயம் ரொம்பவே இருந்தது. அதோட சைஸு, அதோட வாலை தூக்க சொன்னாங்க. பட் வால்வே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அந்த தோலெல்லாம் டச் பண்ணும்போது நம்ம இந்த கம்பளி கூட இல்லை, அது ஒரு ஹெவியான கம்பளி மாதிரி தான் இருந்தது. அண்ட் சுற்றி அட்மாஸ்பியர்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பேபி டைகர். ஆக்சுவலி காசு இருந்தால் 3த்துக்குமே கொடுத்து போய் பார்த்துட்டு வரலாம். பட் நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றனால நாங்கள் வந்து இதுக்கு எடுக்கலை. பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. இந்த கேட் ஃபேமிலி தானே, அதான் பிக் கேட். அவங்க அந்த சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்க்க போய் தான் அது தெரியுது போல. ஆமாம், சின்னதுலேருந்து தான். ஷூஸு உள்ளே போகும்போதும் கை வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். சின்ன டைகர் தான் குழந்தைக்கிட்டு போனோம். அந்த மாதிரி அந்த டைகரை பார்த்து கொஞ்சம் முடியுமா சத்தம்